Hello, I'm Jagan from growwithdata. இந்த வீடியோல நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த சென்டென்ஸ் வந்து பான்கிராமா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ண போறோம். இப்போ இந்த வீடியோல யூஸ் பண்ணக்கூடிய கோடெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நீங்க யூடியூப் சேனல் போங்க growwithdata. அதுல வந்து எந்த வீடியோ இருக்கும். இப்போ வந்து நம்ம பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா we have தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா கோட்ல வந்து GitHub லிங்க் இருக்கும். அந்த GitHub லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கோடை இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோமோ எல்லா கோடுமே அதுல இருக்கும். நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல ஆட் பண்ணணும் அப்படின்னா அது லிங்க் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா growwithdata வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதே பிளேலிஸ்ட்ல தமிழ் பைத்தான் இன்டர்வியூஸ் இருக்கு. கரஸ்பாண்டிங் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 வந்து இங்கிலீஷ் வெர்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை பாருங்க. ஃபைன். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போலாம். நமக்கு வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சென்டென்ஸ் வந்து பான்கிராமா இல்லையா அப்படிங்கறத எப்படி டிசைட் பண்றது? ஃபர்ஸ்ட் பான்கிராம்னா என்ன? பான்கிராம்னா நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ் வந்து இங்கிலீஷ் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களையும் அது யூஸ் பண்ணி இருந்திருக்கணும். ஏபிசிடி எத்தனை எழுத்து இருக்கு? 4ங்கிறது ஓகே, பட் 26 எழுத்து இல்லையா? ஸோ 26 எழுத்துமே இந்த சென்டென்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பான்கிராம். இது வந்து ஒன் ஆஃப் த நோன் சென்டென்ஸ். த குயிக் பிரவுன் ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஓவர் தி லேசி டாக். ஸோ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா 26 எழுத்துமே இருக்கும், ஏ டு ஜி. அது எப்படி நம்ம செக் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ 26 லெட்டர் ஏதாவது ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். 26 லெட்டருமே இருந்துச்சு அப்படின்னா ட்ரூங்கிறத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, இப்போ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சென்டென்ஸை எப்படி நம்ம ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்றது? இப்போ சென்டென்ஸ் ஈக்குவல் டு இது சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும்? டாட் எஸ்பிஎல்ஐடி இல்லையா? கொடுத்தா ஒரு சேஞ்சுமே இருக்காது. ரீசன் என்னன்னா ஸ்பிளிட் வந்து பை டிஃபால்ட் ஸ்பேஸ் தான் டீலிமிட்டரா எடுத்துக்கும். டீலிமிட்டர்னா இட் ஜஸ்ட் கிவ் யூ ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, நமக்கு வந்து ஸ்பேஸ் தான் வந்து டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் ஸ்பேஸ் இருக்கோ அதுக்கு முன்னாடி பின்னாடி வேர்ட்ஸை வந்து தனித்தனியா பிரிச்சிடும். பட் நமக்கு சினாரியில் இப்போ கமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டா கமா கொடுத்தாகணும். கமா கொடுத்தோம் அப்படின்னா எங்கெல்லாம் கமா இருக்கோ அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒவ்வொரு எலமெண்டா மாத்திரும். ஸ்பேஸை வந்து கன்சிடர் பண்ணாது. விச் எவர் வி கிவ் ஹியர் இல்லையா? கமா கொடுத்தா கமா, டிஃபால்ட்டா ஸ்பேஸ். ஓகே, பட் நமக்கு இப்ப இருக்க சினாரியோல வந்து ஸ்பேஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே சென்டென்ஸா இருக்கு வித்தவுட் எனி ஸ்பேஸ். அப்ப என்ன பண்றது அப்படின்னா நம்ம வந்து ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ லிஸ்ட் ஆஃப் அந்த இன்புட் வேரியபிள் கொடுக்கும்போது ஒவ்வொரு எழுத்தையுமே வந்து ஒரு எலமெண்டா கன்சிடர் பண்ணுது. ஸோ எல்லாம் பிரேக் ஆகுது இல்லையா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எத்தனை எழுத்து இருக்கு அப்படின்னு தெரியும்னா லென்த் ஆஃப் அந்த லிஸ்ட் கொடுத்தோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஸ்ட்ரிங்கையே அப்படியே கொடுத்தோம்னா இதை கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ லென்த் ஆஃப் அந்த இன்புட் வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா 35 வந்துருது. ஸோ அதை லிஸ்டா கனெக்ட் பண்ணும்போது 35 வந்துருது. ஆனா நமக்கு 26 எழுத்து இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்ப என்ன பண்றது? இதை வந்து ஒரு செட்டா நம்ம கன்வெர்ட் பண்றோம். ஓகே, செட்டோட மெயின் ப்ராப்பர்ட்டி என்னன்னா அது வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் ஒரு தடவை தான் ஸ்டோர் பண்ணும், அது 2 தடவை ஸ்டோர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து a equal to s equal to a ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகே, இது வந்து செட். ஓகே, இப்போ இதுல ஆட் பண்ணோம்னா s டாட் add b. ஓகே, s டாட் add b. இப்போ s கொடுத்தோம்னா ஏயும் பியும் ஆட் ஆகும். இதே இது இன்னொரு தடவை ஆட் பண்றோம் b அப்படின்னாலும் சாரி இன்னொரு தடவை ஆட் பண்ணாலும் b வந்து ஒரு தடவை தான் ஸ்டோர் ஆகும். இது டூப்ளிகேட்ஸ் வராது. ஓகே, இது வந்து செட்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ என்ன பண்றோம், லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு அது செட்டா மாத்தும் போது டூப்ளிகேட்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ ஒவ்வொரு ஆல்பாபெட்டும் ஒரு தடவை தான் வரும். இப்போ இதோட லென்த்தை செக் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 26 இருக்கு. ஸோ எல்லாமே ஏபிசிடி தான் இருக்கு. அதுல 26 இருக்கு அப்படிங்கும் போது
நமக்கு A to Z எல்லா லெட்டருமே இருக்குங்க கன்ஃபார்ம் ஆயிரும். இப்போ Z பாத்தீங்கன்னா ஒரு தடவை தான் இருக்கு இல்லையா, அதை டிலீட் பண்ணிட்டோம்னா 25 தான் இருக்கு. ஓகே, ஸோ இதான் வந்து நம்மளோட பேசிக் லாஜிக். இதை எப்படி நம்ம கோட்ல யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் எடுக்கிறோம். ஃபங்க்ஷன் def growwithdata. ஸோ இப்போ யூஸ் பண்ணின இந்த ஃபங்க்ஷனை அப்படியே யூஸ் பண்ண போறோம். லென்த் ஆஃப் இது எவ்வளவு லென்த்னு செக் பண்றோம். இது வந்து 26 இருந்துச்சு அப்படின்னா இது ரிட்டர்ன் ட்ரூ, ஏன்னா எல்லா லெட்டர்ஸுமே இந்த சென்டென்ஸ்ல இருக்கு. இல்ல அப்படின்னா இட் ஃபால்ஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணி பார்ப்போம். ட்ரூ. இப்போ இதே இது சென்டென்ஸ் ஈக்குவல் டு grow with data அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ஓவர் ரைட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கிரியேட் ஆகும், ரெண்டு ஓவர் ரைட் ஆயிரும். ஸோ கமெண்ட் பண்ண வேண்டாம். ஃபால்ஸ், ஏன்னா இதுல எல்லா ஆல்பபெட்ஸுமே இல்லை இல்லையா. ஸோ சிம்பிளி இட் சேஸ் ஃபால்ஸ். குட், இது ஒர்க் ஆகுது. பட் ஒரு கேள்வி வந்து நம்ம வந்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு தான் செட்டா கன்வெர்ட் பண்ணுமா அப்படிங்கிறது கேள்வி இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அப்புறம் செட் பண்ணியிருந்தோம். அது தேவையா அப்படின்னா தேவையில்லை, டைரக்டாவே செட் பண்ணிடலாம். ஸோ ஒரு சென்டென்ஸை செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒவ்வொரு லெட்டர்ஸா பிரேக் பண்ணி அதை டிஸ்டிங்டா எடுத்துரும். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பை குறைச்சிடலாம். ஸோ இது வந்து லிஸ்ட்டை தூக்கி விட்டுருவோம். தூக்கி விட்டாலும் அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ இஸ் மச் ஃபாஸ்டர் இல்லையா. லிஸ்ட்டுங்கிற ஒரு கன்வர்ஷன் வந்து நம்ம ஸ்கிப் பண்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டரா இருக்கும். ஓகே, அடுத்தது வந்து நம்ம டிக்ஷனரி எப்படி யூஸ் பண்ணலாம் இதுல. ஸோ பேசிக்கலி டிக்ஷனரி வந்து இப்போ டி ஈக்குவல் டு கீ A1. ஓகே, இது வந்து இந்த டிக்ஷனரியில ஏ இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம். டி ஆஃப் ஏ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூவை கொண்டு வரும். இப்போ வந்து ஒரு வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க, பி எரர் அடிக்கும், சேயிங் தட் நமக்கு வந்து கீ பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது எப்படி ஃபிக்ஸ் பண்றது. அப்போ கெட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டாட் கெட் பி கமா 0. இது என்ன ஆகும்னா பி இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா கரஸ்பாண்டிங் வேல்யூ எடுத்து வரும், இல்லைன்னா 0ன்னு எடுத்து வரும். ஸோ இப்போ பி இல்லை, ஸோ 0 எடுத்து வருது. இப்போ கிவ் ஏ இருக்கு, அதனால 1 எடுத்து வருது. ஸோ ஏ இருந்துச்சுன்னா பிளஸ் 1 கொடுத்தேன் அப்படின்னா ஏங்கிற வேல்யூ 1 பிளஸ் 1 ஆட் பண்ணிக்கோ அப்படிங்குது. ஸோ இதை வந்து நான் டிக்ஷனரியில அசைன் பண்ணிடலாம். ஸோ டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துட்டு வா, இல்லைன்னா 0 பிளஸ் 1 அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ வந்து டி எடுத்து பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு 2ன்னு அசைன் ஆகுது. இதே இது பியை செக் பண்ணி பார்த்தோம்னா பி இல்லை இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகும், ஏ இருக்கு பி இருக்கான்னு பார்க்கும், இல்லை அப்படிங்கிறதுனால 0 இருக்கும், பிளஸ் 1 ஆட் ஆகும். ஸோ ஏ ஈக்குவல் டு 1 பி ஈக்குவல் டு 1 வரும். ஸோ இந்த லாஜிக் தான் வந்து நம்ம இந்த டிக்ஷனரியில ஆட் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை முதல்ல ஒரு டிக்ஷனரி அசைன் பண்ணிப்போம். டி ஈக்குவல் டு திஸ். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். ஃபார் ஐ இன் சென்டென்ஸ். ஸோ இது வந்து ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணிட்டு வரும். ஸோ இதுல வந்து டி ஆஃப் ஐ, ஸோ இந்த ஒவ்வொரு கேரக்டருமே வந்து டில இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஐங்கிறது ஒரு வேரியபிள், ஸோ கோட்ஸ் தேவையில்லை. ஸோ டி ஆஃப் ஐ ஈக்குவல் டு டி டாட் கெட் ஐ கமா 0. ஸோ அந்த இன்புட் ஒவ்வொரு கேரக்டரா செக் பண்றோம். டிக்ஷனரியில இருந்துச்சு அப்படின்னா அந்த வேல்யூ எடுத்துட்டு வா, இல்லைன்னா 0 பிளஸ் 1. ஸோ ஒவ்வொரு தடவை அந்த டிக்ஷனரி வந்து ஒவ்வொரு கேரக்டரா ஆட் பண்ணிட்டு போகும். 2 தடவை வந்துச்சுன்னா இந்த வேல்யூ வந்து 1 + 1 2, 2 + 1 3 அது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ டிக்ஷனரி என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பிரிண்ட் டி. ஆமா, இதே இதுல டிக்ஷனரியோட லென்த் பார்க்கணும் அப்படின்னா சேம் லைக் லென்த் ஆஃப் டின்னு கொடுத்தோம்னா இப்போ 2 இருக்கு, ஸோ 2ன்னு வரும். ஸோ இதே மாதிரி லென்த் ஆஃப் நம்ம சென்டென்ஸ் கொடுத்தோம் இல்லையா. ஸோ டிக்ஷனரி கொடுத்தோம்னா 26 இருந்துச்சுன்னா இட்ஸ் ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டி வந்து 2 தடவை இருக்கு. ஸோ இங்க ஒரு டிஹெச் இருக்கு, இங்க ஒரு டிஹெச் இருக்கு.
மேக்ஸிமம் இ பார்த்தீங்கன்னா 3 தடவை இருக்கு. ஓ வந்து 4 தடவை இருக்கு. ஸோ ஓ வந்து ப்ரௌன்ல இருக்கு, ஃபாக்ஸ்ல இருக்கு, ஓவர்ல இருக்கு, டாக்ல இருக்கு. ஸோ 4 ஓ இருக்கு. ஸோ ஓ வந்து 4 தடவை வருது. ஸோ கீ வந்து டிஸ்டிங்க்ட் வேல்யூ, கீ வந்து நீ டூப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ லென்த்தை செக் பண்ணும்போது இட் ஹாஸ் 26 keys, மீன்ஸ் 26 கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ ஜி வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு, ஒரு லெட்டர் இருக்கு. இப்போ தூக்கி விட்டோம் அப்படின்னா 26 தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு ஷோ ஃபால்ஸ். ஓகே, ஜிங்கிறது இல்லை இல்லையா? ஓகே, ஸோ இது வந்து டிக்ஷனரி பார்ட். இப்போ இதே இதை வந்து நம்ம லிஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் லிஸ்ட் செட் பண்ணோம் இல்லையா? பட் ஒரு லூப்பிங் ஃபங்க்ஷன், இதே இதுல லூப்பிங் ஃபங்க்ஷன்ல லிஸ்ட் எப்படி யூஸ் பண்றது? ஸோ இந்த டிக்ஷனரிக்கு பதிலாக ஒரு லிஸ்ட் கொண்டு வரோம். ஸோ இதுல கெட் ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் ஐ நாட் இன் டி. ஸோ அது ஒவ்வொரு தடவையும் அந்த எலமெண்ட் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். டிங்கிறது கரெக்டானது இல்லை. ஸோ வி கேன் சே எல்எஸ்டி. ஓகே, இஃப் ஐ இன் த லிஸ்ட், அந்த லிஸ்ட்ல இல்லை அப்படின்னா யூ கேன் சே list dot append I, print list. சேம் வே அந்த லிஸ்டோட இதை செக் பண்றோம். சேம் லைக் டிக்ஷனரி, டிக்ஷனரியில வந்து கீ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது இல்லையா? கீ இருந்துச்சுன்னா வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதே மாதிரி இங்க லிஸ்ட்ல வந்து அந்த எலமெண்ட் இருக்கா இல்லையான்னு பாக்குறோம். அந்த எலமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இக்னோர், நாட் இன் த லிஸ்ட். ஸோ எலமெண்ட் இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றோம். ஸோ ஒவ்வொரு தடையும் டிஸ்டிங்டா அந்த வேர்டு ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதே இதை வந்து நம்ம செட்லையும் யூஸ் பண்ணலாம். இப்போ லிஸ்ட் வந்து லிஸ்ட் டாட் அப்பண்ட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். செட்ல வந்து செட் டாட் ஆட்னு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து நீங்க இருக்கா இல்லைன்னு செக் பண்ண வேண்டாம். ஏன்னா செட் வந்து அந்த என்ன சொல்றது, டூப்ளிகேட் சேவ் பண்ணாது இல்லையா? ஸோ டூப்ளிகேட் இருந்துச்சுன்னா அது இக்னோர் பண்ணிடும். செட் சாரி எல்எஸ்டி, எல்எஸ்டி ஸோ லிஸ்ட்டுக்கு வேற வேற ஏதாவது நல்ல நேம் கொடுத்துக்கோங்க, எஸ்டின்னு சம்திங். ஓகே, ஸோ நம்ம லிஸ்ட்ல அப்பன் கொடுக்குற மாதிரி செட்டுக்கு வந்து ஆட் கொடுக்கணும். ஆனால் சொன்ன மாதிரி செட்ல வந்து நம்ம 2 தடவை நம்ம ஆட் பண்ணோம்னா அது டூப்ளிகேட்டை கன்சிடர் பண்ணாது. டீல் பண்ணிட்டோமா? ரைட். ஸோ அதனால சிம்பிள். ஸோ இதே இது இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அது என்னன்னா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதை சார்ட் பண்ணி பார்ப்போம். ரைட். இப்போ நம்ம செட் லிஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணோம் இல்லையா? இதே ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம், இந்த ரிவர்ஸ்ல பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த சென்டென்ஸை வந்து செட் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்னாகும், எல்லா கேரக்டருமே யூனிக்கா பிரேக் ஆகி ஒவ்வொரு எலமெண்டா கிரியேட் ஆகும். இதை வந்து ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணோம்னா அது ஒரு ஆர்டர்ல வரும் இல்லையா? இதை வந்து சார்ட் பண்றோம் அப்படின்னா ஏபிசிடியா கிரியேட் ஆகும். ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஆல்பாபெட்ஸ்ல அது ஆர்டர் ஆகிரும். இப்போ இது வந்து நம்ம டிஃபால்ட்டா ஒரு ஆல்பாபெட் ஏல இருந்து ஜி வரைக்கும் நம்ம மேனுவலா கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வேரியபிள் ALPHA ஆல்பா ஈக்குவல் டு ஏபிசிடி கிரியேட் பண்றோம். இப்போ பி வந்து நம்ம கிரியேட் பண்ணது ஆல்பா ஈக்குவல் டு பி. ஸோ நம்ம ஏபிசிடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே இது ஒரு லிஸ்ட்டை வந்து சார்ட் பண்றோம். இருக்க சென்டென்ஸ்ல ஏபிசிடியா சார்ட் பண்றோம். ஸோ சார்ட் பண்ணதும் மேனுவலா கிரியேட் பண்ணதும் சேமா இருக்கு இல்லையான்னு செக் பண்றோம். சேமா இருந்துச்சுன்னா இட்ஸ் ட்ரூ. இப்போ வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்து ஜியை தூக்கி விட்டு பார்ப்போம். ஜியை தூக்கி விட்டோம் அப்படின்னா print b. இப்போ வந்து மேட்ச் ஆகுது. கடைசி லெட்டர் வந்து ஜி இருக்கு. இப்போ ஜியை எடுத்து விட்டுருவோம். ஒய் வரைக்கும் தான் இருக்கு, ஜி வந்து காணாம போயிடுச்சு. ஸோ இதுல வந்து ஜி வரைக்கும் இருக்கு. ஆனா நம்ம இன்புட்டை மேனிபுலேட் பண்ணும்போது ஜி இல்லை, அதனால ரெண்டு மேட்ச் ஆகல, ஃபால்ஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபங்க்ஷன்ல கொடுக்கலாம்.
இந்த ஃபங்க்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணிடுவோம். ஆல்ஃபா வந்து இது, b is this. ஸோ ரிட்டர்ன் வேல்யூ வந்து b equal to ஆல்ஃபா. ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் ஆகும், இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் ஆகும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒரு சென்டென்ஸை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஒரு செட் கன்வெர்ட் பண்ணி லென்த்தை செக் பண்ணி 26 இருக்கான்னு செக் பண்ணுறோம். ரெண்டாவது அந்த லிஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷனே தேவையில்லை, டைரெக்டாக செட் பண்ணிடலாம். மூணாவது ஒரு டிக்ஷனரியில் வந்து ஒவ்வொரு ஆல்ஃபாபெட்டாக நம்ம கீ வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுறோம். கீங்கிறது அந்த ஆல்ஃபாபெட், வேல்யூங்கிறது எத்தனை அக்கர் ஆகுதுன்னு. ஸோ டூப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா இட் ஜஸ்ட் கெட் த வேல்யூ இன்க்ரிமெண்டட். அதுக்கப்புறம் லென்த் ஆஃப் டிக்ஷனரி வந்து 26 இருந்துச்சுன்னா பை டிஃபால்ட் எல்லா கேரக்டருமே இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு லிஸ்ட் கீழே டிக்ஷனரியில் வந்து டிக்ஷனரி டாட் கெட் ஃபங்க்ஷனில் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லிஸ்ட்டில் வந்து அப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொரு எலமெண்ட்டாக ஆட் பண்ணுறோம். கடைசி அந்த லென்த் வந்து 26 இல்லைன்னு செக் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டு வந்து டூப்ளிகேட்டாக அக்செப்ட் பண்ணும், ஆனால் செட்டு வந்து அக்செப்ட் பண்ணாது. அதனால இஃப் கண்டிஷனே தேவையில்லை, டைரெக்டாக ஒரு செட் டிக்ளேர் பண்ணிவிட்டு செட்டை வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். இந்த இங்கிலீஷ் வெர்ஷனில் இந்த செட் ஆப்ஷன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இது வந்து இங்கே இதில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறமா ஏபிசிடியை வந்து ஹார்ட் கோட் பண்ணி வச்சுருக்கோம். செட் பண்ணி வச்சுட்டு இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஒரு ஆர்டரில் கொண்டு வரோம். ஏபிசிடி ஆர்டரில் கொண்டு வந்து இந்த மேனுவலாக பண்ணதும் இந்த இன்புட் வேல்யூவும் சேமான்னு செக் பண்ணுறோம். சேமாக இல்லை அப்படின்னா ஃபால்ஸ், சேமாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. மெஸ்ஸியை டிலீட் பண்ணியிருந்தோம், அதனால ஃபால்ஸ் வந்துருக்கு. இப்போ வந்து அது ட்ரூ ஆயிரும். ரைட். ஸோ வி ஹவ் திஸ் மெனி ஆப்ஷன்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது ஆப்ஷன் தெரியுது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை விட பெட்டராக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.